சென்னை வந்து 5 மேட்ச் தொடர்ந்து தோத்து போய் நேத்தி திருப்பியும் அவர் வந்து கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் திருப்பியும் வின் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இவ்வாறே ஒரு சூழ்நிலை மாறி இருக்கு. தோனின்னு ஒருத்தர் இருக்கும்போது தோனினாலே ஹோப். ஸோ அவர் கடைசி வரைக்கும் இருக்கிறாருன்னா இன்னைக்கு வரைக்கும் பயப்படுறாங்க. அவருக்கு ஒரு 44 வயசு கிட்ட ஆக போகுது. பட் இன்னும் பயப்படுறாங்கன்னா அப்போ அவர் வச்சிருந்த சாம்ராஜ்யம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நேற்று தோனி பண்ணது டிஆர்எஸ் சக்ஸஸ்ஃபுல். கேட்ச் பிடிச்சிட்டாரு, ஸ்டெம்பிங் பண்ணிட்டாரு, ஒரு ரன் அவுட் ஒன்று அடிப்பார் பின்னல். அது ரொம்ப பெரிய விஷயம். என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுக்க முடியும். அதை மேக்ஸிமம் கொடுத்துட்டாரு. இது வந்து ஒரு லெசன்ஸாக எடுத்துக்கிட்டு வெடிக்கட்டு பூரம் கடத்தி வெட்ட நோக்கியோட காலம் தம் தம் தம். இப்போ சிஎஸ்கே மும்பை ஃபைனல்ஸ் வரலாம், நீங்கள் மேட்ச் பார்ப்பீங்களா? யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ பியர் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது. இதில் நிறைய காசு இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால் வேறு வழியில் தோனி வந்து இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ நேற்று தான் நீங்கள் சொன்ன மாதிரி தோனியாக இருந்தார். அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணார், அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார் நேற்று. மும்பையில் வந்து சச்சின் இருந்தார். அவரை வந்து ரோஹித் சர்மா ரீப்ளேஸ் பண்ணிட்டார். அதே மாதிரி விராட் கோலியை வந்து ஏபி டிவிலியர்ஸ் வேறு கேப்டன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஆனால் 18 இயர்ஸ் ஆகுது, தோனி இது வரைக்கும் யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியல. அப்போது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இங்கேருந்து நம்ம வேறு ஒருத்தரை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னா நம்மளால் அது நினச்சி கூட பார்க்க முடியல. அதனால அவரை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அவரே முடியலன்னு சொல்கிற வரைக்கும் நம்மளோட மேனேஜ்மெண்ட் அவர் அப்படி பார்த்துப்பாங்க. வின்னிங் லூசிங் பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. சென்னைக்கு இப்போ நீங்கள் வந்து பெரிய அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு பிளேயராக நீங்கள் எதை சொல்வீங்க? நம்ம போலிங் நல்ல அட்வான்டேஜ், ஸ்பின் நமக்கு நல்ல அட்வான்டேஜ், பேட்டிங் தான் நமக்கு ட்ராபேக். ஏன்னா நம்ம இன்னும் பெருசாக 200 அவ்வளோவா கொடுக்கல. இப்போ நெகட்டிவாக போடுறாங்க பாருங்க. ஒரு சின்ன பசங்களை கூப்பிட்டு கேட்கறது, சிஎஸ்கே பற்றி என்ன நினைக்கிற, அவங்க அவங்களுக்கு என்ன தெரியும் முதல்ல ஹிஸ்ட்ரி, தோனினா யார் என்னன்னு அவங்க சொல்கிறத வச்சு போடுறது நெகட்டிவாக. ப்ரோ லாஸ்ட் மேட்ச் தோனி ஆனாலே தோனியை வெறுக்கிற நிலைமைக்கு ஆகிட்டோம் ப்ரோ. ஸோ நம்ம வந்து நல்ல கிரிக்கெட் தான் பார்க்குறோம். ஸோ அங்கேருந்து வந்தது தான் நமக்கு இந்த சிஎஸ்கே பாண்டாக இருக்கட்டும். வெளியூர்லேருந்து ஒருத்தர் வராரு, ரஜினியும் வெளியூர் தான், தோனியும் வெளியூர் தான். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. நம்ம மக்களோட எப்படி கனெக்ட் ஆகிறாங்க, நமக்கு என்ன ஹோப் கொடுக்குறாங்க, அதை பண்ணுறாங்களா. ஆர்சிபி 18 இயர்ஸாக கப்பு வந்து அவங்களுக்கும் எவ்வளோ ஏக்கங்கள் எவ்வளோ ஆசைகள் இருக்கும்ல. இல்லை, எனக்குமே வந்து சிஎஸ்கே எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு ஆர்சிபி பிடிக்கும். ஏன்னா ஆர்சிபி பார்த்தீங்கன்னா நல்ல மேனேஜ்மெண்ட். பட் அங்கே ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஆர்சிபியோட எக்ஸ் பிளேயர் தான் தியாகராஜன் அவர்கள். அவர் தான் வந்திருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஐபிஎல் அப்படின்னாலே எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு அது வாய்ப்பு கொடுத்துருக்கு. இப்போ டேரெக்டாக வந்து கொஸ்டின் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, சென்னைக்கு வந்து சிஎஸ்கே அப்படின்னா ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா தோனி அவர்களால் இப்போ இந்த சென்னை வந்து 5 மேட்ச் தொடர்ந்து தோத்து போய் நேத்தி திருப்பியும் அவர் வந்து கிரிக்கெட் கேப்டன் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் வின் பண்ணதுக்கப்புறம் எப்படி இவ்வாறே ஒரு சூழ்நிலை மாறி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஒரு 5 வருஷம் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸுன்றது ரொம்ப அதிகமாகும். இப்போது ப்ளஸ் தோனின்னு ஒருத்தர் இருக்கும்போது தோனினாலே ஹோப், ஃபெய்த். ஸோ அவர் கடைசி வரைக்கும் இருக்கிறாருன்னா இன்றைக்கி வரைக்கும் பயப்படுறாங்க. அவருக்கு ஒரு 44 வயசு கிட்ட ஆக போகுது. பட் இன்னும் பயப்படுறாங்கன்னா அப்போ அவர் வச்சிருந்த சாம்ராஜ்யம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம எடுத்த டீம்ன்றது ஒரு சில விஷயம் இருக்குது. ஸோ நம்ம வந்து நிறையா ஸ்பின் விக்கெட்ஸில் ஆடுவோம் சென்னையில். அந்த மாதிரி டீம் நம்ம எடுத்திருந்தோம். பட் விக்கெட்ஸ் மாறுது. அதுவும் இல்லாமல் நம்ம பவர் பிளேயில் ஸ்டார்ட் கிடைக்கல. அதனால தான் இன் பிட்வீன் நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரன்ஸ் வரல. ஸ்டார்ட் இல்லாதனால தான் நம்மளால் கொண்டு போக முடியல. இப்போ தோனி வந்தப்பறம் என்ன பண்ணாருன்னா நேற்று ஒரு நியூ பிளேயர் கொண்டு வந்தாங்க. ஸோ அவரு வந்து நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. அது போக கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் இருந்தது. ஜடேஜா மேலே வந்தார், தோனி ரைட் டைம் கரெக்டாக வந்தார். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நேற்று தோனி பண்ணது டிஆர்எஸ் சக்ஸஸ்ஃபுல். எக்ஸாக்ட்லி. கேட்ச் பிடிச்சிட்டாரு, ஸ்டெம்பிங் பண்ணிட்டாரு, ஒரு ரன் அவுட் ஒன்று அடிப்பார் பின்னல். அது ரொம்ப பெரிய விஷயம். அவரோட என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுக்க முடியும். அதை மேக்ஸிமம் கொடுத்துட்டார். இது வந்து ஒரு லெசன்ஸாக எடுத்துக்கிட்டு மற்ற பிளேயர்ஸ் அதை பர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா தோனி பார்த்தீங்கன்னா
இந்த ஏஜில் அவர் வந்து சப்போர்ட் தான் பண்ண முடியும் தவிர அவர் கொண்டு போய் வின் பண்ணணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு கிரிக்கெட்டர், நமக்கே ஒரு விஷயம் தெரியும், இவ்வளோ நாள் அவர் நமக்காக ஒரு 20 வருஷம் பண்ணிட்டார். திருப்பி நம்ம அவர் பண்ணணும்னா அவர் இப்போ ஆடுறதே சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்காக தான். இல்லை, இப்போ தோனி அவருக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஷராக இருக்கும். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாடை வந்து கேப்டனாக போட்டு வின் பண்ணலை அப்படின்னும் போது தான் ருத்ராஜ் கெய்க்வாட் அவரே வந்து விலகி தானாக வந்து வழியை வந்து விலகலை. ஆனால் ஒரு ப்ரெஷரில் விலகினா மாதிரியும் அதனால் வந்து தோனியை கேப்டனாக போடுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை பார்க்கப்படுதே, அது உண்மையா? இல்லை, அவருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. பட் என்ன இருந்தாலும் தோனியோட இன்புட்ஸ் நிறையா இருக்கும். தோனி வந்து இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம், முடிகிற போது நம்ம நல்லா விளாண்டுட்டு போகலான்னு தான் நினச்சார். பட் ஆனால் நம்ம சிஎஸ்கே மேலே வச்ச நம்பிக்கையும் ப்ளஸ் ஐபிஎல் இவரை நம்பி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வின் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கிராஃப்ட் கீழே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிஎஸ்கே மும்பை ஃபைனல்ஸ் வரலாம், நீங்கள் மேட்ச் பார்ப்பீங்களா? யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ பியர் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது. இதில் நிறைய காசு இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால் வேறு வழியில் தோனி வந்து இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ நேற்று தான் நீங்கள் சொன்ன மாதிரி தோனியாக இருந்தார், அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணார், அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார் நேற்று. ஃபைன். இப்போது தோனியை நம்பியே எத்தனை நாள் இவங்க டீம் எடுத்துகிட்டு போக முடியும்? பிகாஸ் இது ஒரு 2-3 வருஷமாகவே வந்து என்ன பார்க்கப்படுதுன்னா, தோனி இந்த மேட்ச்சில் இதான் ஃபைனல் ஐபிஎல், இதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிடுவார், இதுதான் ஃபைனல் ஐபிஎல், இதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிடுவார் அப்படின்னு பார்க்கப்படுற இந்த தருணத்தில் இவங்களும் கேப்டன்சியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. யாராவது கொடுத்தா அவங்க எப்படியாவது வின் பண்ணிடுவாங்களா, இல்லை தோனியை உட்காத்தி வச்சு அவரை வந்து மானிட்டர் பண்ண வைக்கலாமான்னு எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டாங்க. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே. மும்பையில் வந்து சச்சின் இருந்தார், அவரை வந்து ரோஹித் சர்மா ரீப்ளேஸ் பண்ணிட்டார். அதே மாதிரி விராட் கோலியை வந்து ஏபி டிவிலியர்ஸ் வேறு கேப்டன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஆனால் 18 இயர்ஸ் ஆகுது, தோனி இது வரைக்கும் யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியல. அப்போது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இங்கேருந்து நம்ம வேற ஒருத்தரை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னா நம்மளால் அது நினச்சி கூட பார்க்க முடியல. அதனால அவரை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அவரே முடியலன்னு சொல்கிற வரைக்கும் நம்மளோட மேனேஜ்மெண்ட் அவர் அப்படி பார்த்துப்பாங்க. வின்னிங் லூசிங் பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. தோனி அது நம்மளும் அதுதான். ஏன்னா அவர் ஹோப். நீங்கள் அந்த வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியில் தோனி ஆடும்போது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பொட்டு வச்ச தங்க குடம்னு அப்படியே ஒரு பாட்டு அது போட்டு தோனி தலை உள்ளே வரும்போது இந்த மாதிரியான அது ஒரு டெசிபல்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஸ்டேடியத்துக்கான ஒரு டெசிபல்னு சொல்கிறாங்க. அந்த டெசிபல் அதாவது மக்களோட அது கூப்பாடு, அந்த அவங்க அந்த பண்ணுற அந்த சத்தம் அவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன மனுஷன் வாட் அ மேன்யா அப்படின்ற. நீங்கள் வந்து கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். நீங்கள் கிரவுண்டில் போய் பார்த்தா அவர் அந்த காசு கொடுக்குறாங்கல்ல, அந்த டிக்கெட்டுக்கு வந்து அவரை பார்த்தாலே போதுன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா திருப்பி இந்த மாதிரி ஒரு லீடரோ இந்த மாதிரி ஒரு பர்சனோ நம்ம பார்க்க முடியாது. ஸோ நம்ம இந்தியன்ஸ், அதுவும் தமிழ்நாடு ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க 3 விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, இன்னொன்று வந்து நம்பிக்கைக்கு மெயினாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் கற்றுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ 3மே ஒருத்தர்கிட்ட இருந்தால் இவர் என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணுறாரு, ஒரு லீடர்ஷிப்பாக, ஒரு ஃபாதராக, ஒரு கேப்டனாக, எதுவாக இருந்தாலும் பார்த்து அவர்கிட்ட கற்றுக்கலாம், அதுவும் இருக்குது. அதே மாதிரி ஹோப், அவர் கடைசி வரைக்கும் இருந்தார்னா ஜெயிக்கிறோன்ற அந்த ஹோப் இன்றைக்கி வரைக்கும் விதைச்சிட்டார். ஸோ அதனால பயங்கர என்ன சொல்கிறது, ஆடியன்ஸ்லாம் அதை பார்க்குறதுக்கே போகிறாங்க. ஹோம் கிரவுண்ட்லேயே ஏன் சென்னைனால இந்த வாட்டி வின் பண்ண முடியல, என்ன ரீசன்? ஓகே, இப்போ என்னென்னா நம்ம டீம் செலெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எப்படின்னா அவுட் ஆஃப் த சென்னை போகும்போது விக்கெட் கொஞ்சம் பவுன்ஸ் விக்கெட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதில் நல்லா விளையாடுறது வந்து ராகுல் திரிபாத்தியாக இருக்கட்டும், ஸ்பின் இல்லாமல் கொஞ்சம் வேகமாக வந்து ஆடுறதுக்கு தூபேவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹூடாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. பட் ஆனால் விஷயம் என்னென்னா, நம்ம ஹோம் கிரவுண்ட்ஸில் ஆடும்போது டேர்னிங் விக்கெட் நல்லா திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஸ்டார்ட் கிடைக்கல. இப்போ நமக்கு ஸ்டார்ட் எல்லா மேட்சும் 6 overs 50-60 வந்துருச்சுன்னா நம்ம எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம எடுத்த பிளேஸ் அந்த மாதிரி தான், ஸ்லோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் கொண்டு போய் முடிக்கிற மாதிரி. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதுதான் 2 டிஃப்ரென்ஸ். ப்ளஸ் கான்வே வந்து கொஞ்ச நாள் அவர் இன்ஜுரி, அவர் வர முடியல. பட் ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம், கேக்வாட் லெஃப்ட் ரைட் அமைச்சிருக்கலாம். கேக்வாட் கான்வே வந்திருந்தால் போன வருஷத்துக்கான நல்ல பேர். அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் ரைட், அப்புறம் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் ஹேண்ட் அடிப்பாங்க. ரைட் ஆர்ம் ஸ்பின் போட்டால் ரைட் ஹேண்ட் அடிப்பாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் 2 ரைட் ஹேண்டர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுறது. அதனால இந்த ஒரு ஃபார்மேட்டே செட் பண்ணது தோனி தான். ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட், ஒரு லெஃப்ட், ஒரு ரைட், ஒரு லெஃப்ட், ரைனா, ஜடேஜா, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்டர் பார்த்தீங்கன்னா விஜய், இந்த மாதிரி இவங்க ஃபார்மேட் செட் பண்ணி வச்சதே சிஎஸ்கே தான்.
இதுக்கப்புறம் தான் இந்த ஃபார்மேட்டை மும்பை செட் பண்ணாங்க. ஓகே, தோனி வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸான ஒரு பர்சனாக இங்கே பார்க்கப்படுதில்ல. ஸோ நீங்கள் ஆர்சிபிக்காக விளையாடிருக்கீங்க, நீங்கள் தோனியோட பேசியிருக்கீங்களா, பழகிருக்கீங்களா, அவரோட மேட்சஸ் விளையாடிருக்கீங்களா? இல்லை, விளையாண்டுருக்கேன், அந்த அளவுக்கு பேசினது இல்லை. ஓகே, பட் பார்த்து கற்றுக்கிட்டதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம வெளியில் பார்க்குறது ஒன்று. ஸோ அவரோட ஒரு சீக்ரெட் பார்த்தீங்கன்னா சேவ் எனர்ஜின்னு ஒரு சீக்ரெட் இருக்குது. அவர் எனர்ஜியை வந்து சீக்கிரம் த்ரோ பண்ண மாட்டார். எல்லாரும் மாதிரி கத்திக்கிட்டோ இது பண்ணிட்டு அது பண்ண மாட்டார். ஓகே, நம்ம கடைசியில் கப்பு வாங்குற வரைக்கும் அது நம்மளது இல்லைன்னு அவருக்கு தெரியும். அதனால அந்த எனர்ஜியை சேவ் பண்ணிவிட்டு லாஸ்ட் பால் நம்ம வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். அது ரொம்ப பண்ண மாட்டார். ஏன்னா அதுக்கு அன்னைக்கு நைட்டு 12 o'clock அடுத்த டோர்னமெண்ட் அடுத்த சீரீஸ் என்ன பண்ணுறதுக்கு போயிடுவார். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா, அவர் ஒரு நல்ல லீடரு, அவர்கிட்ட நம்ம அவ்வளோ கற்றுக்கலாம் அப்படின்றது. சாட்டிஸ்ஃபைவே ஆக மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. அவர் ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னா அவ்வளோ பெரிய விஷயம், ஈஸியாகவும் பண்ண மாட்டார். சரி, அப்போ அவரோட நம்ம ட்ராவல் பண்ண ஒரு க்ளோஸ் பட்டீஸ்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம்ல. ஏன்னா ரைனாவாகட்டும் சரி, ஏன்னா அவர் யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுற மாட்டார். நம்மள அந்த மாதிரியான ஒரு பீப்புளெலாம் நம்ம அவர் கூட ட்ராவல் பண்ணின்னு வந்ததை நம்ம பார்த்துருக்கோம். பட் சில பிளேயர்ஸ் வந்து போன சீசன்ஸில் வந்து நல்லா விளையாடி இருப்பாங்க. பட் எந்த பேசிஸில் அவர் விட்டுடுறாரு? இந்த வாட்டி நம்ம சிஎஸ்கேல பார்த்துட்டு எல்லாருமே வயசானவங்க, அதனால தான் நம்ம மேட்ச் வந்து தொடர்ந்து தோக்குறோம் அப்படின்ற மாதிரி பல தரப்பட்ட கமெண்ட்ஸ் வந்ததில்ல. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம 2 years முன்னாடி வின் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டெபு அந்த வருஷம் தான். யாரும் வயசானவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. முகேஷ் சௌத்ரி நம்ம அந்த டைம் வின் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான். அதுக்கு முன்னாடி வின் பண்ணவங்க ஏஜ். ஓகே, அது நான் சொல்கிறேன். ஏன் அந்த ஏஜ்டு பர்சன் வேணும்னா, இப்போ நம்ம ஏன் தோக்குறோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அந்த ஏஜ்டு பர்சன் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், போன வாட்டி ரைனா வந்து ஸ்பின் விக்கெட்டில் நல்லா விளையாடுவார், மும்பையில் நல்லா விளையாடுவார், குஜராத் நல்லா விளையாடுவார். அவர் இருந்தது வரைக்கும் நம்ம 1 down பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அந்த 1 down ஸ்பாட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் அந்த ஏஜ்டு பர்சன் அவர் வச்சிருக்குது. அதே மாதிரி ரேஷியோஸ் வச்சிருப்பார். 40-60, 40% இவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி டஃப் விக்கெட்ஸில் அவங்க ஆடி கொடுத்துருவாங்க. அப்புறம் போய் மற்றவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலாவாக இருந்தது. இந்த வாட்டி நீங்கள் யங்ஸ்டர்ஸ் கேட்டீங்க, யங்ஸ்டர்ஸ் கொடுத்தாச்சு, ஏன் அடிக்கல? அடுத்து நான் கேட்பேன், எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் தானே, ஏன் அடிக்கல? தோனியை விட்டுருங்க, எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் தானே, ஏன் அடிக்கல? சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மக்கள் எல்லாருக்கும் சரி புரியுது புரியலன்றதையும் தாண்டி எல்லாரோட ஒரே வந்து எப்போ சென்னை வின் பண்ணும் 5 மேட்ச் தொடர்ந்து வின் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் நம்மளும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஓகே, இந்த மேட்ச் வின் பண்ணால் ஓகே, எப்படி இருந்தாலும் சென்னை தொடர்ந்து லூஸ் பண்ணும், திடீர்னு சடனாக வந்து வின் பண்ணி அப்புறம் செமிஃபைனல்ஸ் போய் அப்புறம் ஃபைனல்ஸ் போய் கப் அடிக்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து சென்னை பீப்புளும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து ஒரு மேட்ச் லூஸ் பண்ணும்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸும் மாறுறாங்க, இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸும் வராங்க. அப்போ அவங்களோட பார்வை வேற மாதிரி தானே சார்? அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னா, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கு. முதல்ல அவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்றது யாரும் பார்க்கல. அப்போ 5 கப்பு வின் பண்ணி கொடுத்துருக்காரு, அதை இது வரைக்கும் யாரும் நினைக்கல. ஒரு சீசன் பேட் ஆனால் நம்ம அதை வந்து நம்ம குறை சொல்கிறோம். பட் தோனி என்ன பண்ணுவார்? அதனால தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்தாரு, கீழே வரைக்கும் வந்துட்டார். அப்புறம் நம்ம என்ன சொல்றோம், தோனியை நீங்க ஏன் மேல வரலன்னு கேட்குறீங்க. 5 down இல்ல, 5 ஓவருக்கு முன்னாடி வாங்கினாங்க. 5 ஓவருக்கு முன்னாடி வந்து இவர் நாட் அவுட்ல வர்றாரு. அப்புறம் இன்னும் நீங்க முன்னாடி வாங்கன்றாங்க. இப்போ போன மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அவரோட ஏஜை பார்க்கணும். அவரால் ரொம்ப நேரம் ஆட முடியாது. யோசிச்சு பாருங்க, 43 to 44 years ஆகுது. கீப்பிங் ஃபுல்லாக பண்ணணும் 20 hours. திருப்பி வந்து பேட்டிங் ஆடணும்னா எப்படி ஆட முடியும்? அது வந்து அவர் நம்மளோட டீமுக்கு வந்து அவர் ஒரு எப்படி சொல்றது, அவர் ஒரு பொக்கிஷம் மாதிரி தான். நம்ம வந்து அவரோட இன்புட்ஸ் கொடுப்பாரு. இந்த டீம் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு, இவர் இல்லாமல் நல்லா போகும்னு தெரிஞ்சிச்சுன்னா இவரே கொடுத்துட்டு போயிடுவார். பட் நடக்க மாட்டேங்குதே, அதுதானே இப்போ ஒரு விஷயம். சரி, இப்போ சென்னை எத்தனை நாள் தோனி அவர்களை நம்பியே இருக்குன்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை. சென்னைன்றது ஒன்று, சென்னை தாண்டி பிஸ்னஸ் இருக்குல்ல. ஓல் ஐபிஎல்லுமே ஆட் ஃபுல்லாமே இவர் தானே வராரு. ஐபிஎல் வந்துட்டா இன்னொன்று அவர் எவ்வளோ நாள் கிரிக்கெட் விளாட்றாரு? 2 மாதம் தான் விளாட்றாரு. மேக்ஸிமம் அந்த 1 மாதம் விளாண்டுட்டு அப்படியே விளாட்றாரு. இவர் வெளியில் எல்லா லீக்ஸும் விளாண்டுட்டு இருக்கிறாரு, டச்சில் இருக்காருன்னா இப்போ இன்னும் அடின்னு பொழந்துருப்பாரு. அவரால் ஆட முடியாமல் டக்குன்னு நீங்கள் வந்து செட் பண்ணி பண்ணும்போது இது வந்து வீடியோ கேம் மாதிரியோ அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா லைவ், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெக்கார்டட் ஷோ இல்லை, இது லைவ். இப்போ ரஜினி நடிக்கிறார் இன்னைக்கு வரைக்கும்னா, ஒரு ஷார்ட் சீரியல்னா இன்னொரு ஷார்ட் நம்ம திருப்பியும் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி பண்ணலாம். லைவில் யார் பண்ண முடியும்? லைவில் அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. இன்னைக்கு வரைக்கும் லைவில் பெஸ்ட்டு பண்ணுறவங்க தான் தி பெஸ்ட்டு ஆத்லெட் வச்சுக்கலாம், இல்லை ஒரு என்ன வேணாலும் சொல்லலாம். மைக்கேல் ஜாக்சன் வச்சுக்கோங்க. ஓகே, லைவ் பெர்ஃபார்மன்ஸை எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு நம்ம கணக்கெடுத்துப்போம் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. ஐபிஎல்ன்றது ஒரு கேம்பிளிங்னு சொல்லப்படுது. அப்போ கேம்பிளிங்னா என்ன மாதிரி சொல்கிறீங்க?
பெட் வச்சு இவங்க ஆல்ரெடி வந்து வின், அதாவது இந்த மேட்ச் இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இது ஆல்ரெடி. பட் இது வரைக்கும் யாராவது அதை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியுதா? நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ விஷயம் என்னென்னா, இதை ப்ரெடிக்ட் பண்ணி யாராலும் சொல்ல முடியுமா? எல்லா வாட்டியும் சீன்ஸ் வேறு மாதிரி மாறுது, எல்லாமே வேறு மாதிரி நடக்குது. ஸோ சொல்கிறது கண்டிப்பாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் நம்மளால் வந்து அது எக்ஸாக்டாக நமக்கு ரெக்கார்ட்ஸோ எதுவும் இல்லாமல் நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஓகே, ஸோ அதுவும் அந்த அளவுக்கு. அப்போ அப்படி பார்த்தா சிஎஸ்கே இப்போ எல்லா மேட்ச் தோத்துட்டே வராங்களே, அப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ தான் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டு வருவாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு 50-50 தான். ஹோப் நமக்கு ரொம்ப கம்மி தான். இப்போது சென்னை வந்து இந்த மாதிரி 10th பிளேஸு 9th பிளேஸ்லலாம் போனதே இல்லை. ஓகேவா, நம்ம அதை கண்கூட பார்த்துட்டு வந்திருக்கோம் 2008லேருந்து இப்போ வரைக்கும். இப்போது சடனாக இந்த மாதிரி 10th பிளேஸ் 9th பிளேஸ்னு போது தோனி எவ்வளோ அளவுக்கு யோசிச்சு வச்சிருப்பாரு இல்லையா? இல்லை, அவர் அதனால தான் இப்போ ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிட்டு உள்ளே வர்றாரு. இவ்வளோ நாள் அவர் வரல. அவர் போன வாட்டி கூட ஓகேன்ற மாதிரி தான் இருந்தார். இப்போ ரொம்ப டீம் இறங்கும் போது அவராலையும் இவ்வளோ நாள் அவர் இது பார்த்துட்டு காப்பாத்தின ஒரு விஷயம். அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்டயே ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு டீம் செலெக்ஷன்ஸில் நிறைய இன்வால்மெண்ட் அவர் ஆயிருப்பாரான்னு தெரியல இதுக்கு முன்னாடி. ஸோ அவர் கொஞ்சம் லைட்டாக தான் இருந்திருப்பார். ஸோ அவங்கெல்லாம் பார்த்துப்பாங்கன்னு. இப்போது வந்து அவர் இன்வால்வ் ஆகிட்டு கொஞ்சம் சில சேஞ்சஸ் நேற்று பயங்கரமாக அந்த சேஞ்செல்லாம் நான் பார்க்கும்போது ஜடேஜாவை மேலே அமிச்சார். கரெக்ட். ஏன்னா அந்த நடுவில் ஓடி ஓடி எடுக்கணும். நமக்கு அடிக்கிறதும் வரல, ஓடி எடுக்கிறதும் வரல, அதான் நடுவில் மாட்டிக்கிறோம். அப்போ நடுவில் இல்லை, அப்புறம் பின்னாடி ஃபினிஷிங் இல்லை. ஃபீல்டிங் நேற்று திரிபாத்தி சூப்பர் கேட்ச் பிடிச்சாரு. நீங்கள் நேற்று மேட்ச் பற்றி மட்டும் நீங்கள் இல்லை ஜென்ரலாக நான் சொல்கிறேன், நேற்று நடந்ததை சொல்கிறேன். வின் பண்ணதுக்கு இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஃபீல்டிங் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி பவுலிங் எனக்கு தெரிஞ்சு எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா மும்பை ஆடுற மேட்ச் எல்லாமே 200+ கொடுத்துட்றாங்க அவங்க பவுலிங்கில். பட் நம்ம வந்து 180 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஆனால் நமக்கு ஸ்டார்ட்டு தான் கிடைக்கல. அந்த ஃபஸ்ட்டு 6 ஓவர் 6 ஓவர்ஸ் 50 to 60 ரன்ஸ் கிடச்சிச்சின்னா நம்மளால நேற்று மேட்ச் வின் பண்ண மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அந்த ஸ்டார்ட் நேற்று நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது. அவங்க 2 பேரும் 50 ரன்ஸ் ஃபஸ்ட்டு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இந்த வாட்டி வின் பண்ணிட்டோம். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா 6 ஓவர்ஸ் 50 to 60 வந்துருச்சுன்னா நீங்கள் எனி டார்கெட்டு நம்மளால் அடிக்க முடியும். பார்த்திவ் பட்டேலும் மேத்யூ ஏடனும் எந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்றது ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தா அதுவே ஒரு சென்னைக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக இருந்தது பாதி மேட்சஸ் வின் பண்ணுறதுக்கு இல்லையா? பிகாஸ் தோனியோட ஸ்ட்ராட்டஜி அப்போ எப்படி இருந்ததுன்னா, சென்னைனாலே அது தோனி தான், தோனி இல்லைன்னா கண்டிப்பாக சென்னை கிடையாது. இப்போ வரைக்கும் அப்படி தான். அப்போது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு டீம்ஸாக வந்தது சென்னை இருந்தது இல்லையா? ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் இல்லை ஓப்பனிங்ஸ் இல்லாதது கூட ஒரு பெரிய ட்ராபேக் தானே. அதுதான் நான் சொன்ன மாதிரி அப்போ ஹேடன் ஒருத்தர் வந்து நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம வந்து இப்போ ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 14 கேம்ஸ் ஆடுறோம்னா 7 கேம்ஸ் சென்னையில் விளாடுவோம், 7 கேம்ஸ் அவே விளாடுவோம். அப்போது நம்ம 7 கேம்ஸ் சென்னையில் ஆடுறதுக்கு நம்ம வந்து சாலிடாக இனிஷியலாக விக்கெட் விடாமல் ஆடுற பிளேயர்ஸ் வேணும். ஆனால் அவங்களுக்கு அடிக்கவும் தெரியணும். ஹேடன் 2மே பண்ணுவார். நீங்கள் சொன்ன பார்த்திவ் பட்டேல் 2மே பண்ணுவார். இப்போ ரச்சின் ரவீந்திராவும் கான்வேயும் என்ன மாதிரி பிளேயர்னா பாலுக்கு ரியாக்ட் பண்ணுற பிளேயர். நீங்கள் குட் லென்த் பால் போட்டால் டிஃபென்ஸ் தான் வைப்பேன், அதை நான் அடிக்கின்றதுல அடிக்க மாட்டாங்க. அப்போ அதை எடுத்து அடிக்கிற மாதிரி அப்போ என்ன நடக்குது, எல்லாரும் நல்லா குட் லென்த் பாலே போடும்போது அவங்களால சிங்கிள் தான் வருது, எடுத்து அடிக்க மாட்டாங்க. இப்போ சுனில் நாராயண் மாதிரி நம்மளோட அடிச்சாரு. அந்த மாதிரி ஒரு 2 பேரை நீ ஃப்ரீயாக ஆடுன்னு விட்டா ஓகே. ஆனால் என்ன நடக்கும்னா அவங்க 5 மேட்ச் தான் அடிப்பாங்க. நம்ம எல்லா மேட்ச் அடிக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அடித்து 5 மேட்ச் நம்ம ஜெயிச்சிருவோம். சுனில் நாராயணன் அது மாதிரி தான். போனாடி அவங்க வின் பண்ணதுக்கு ரீசனே கேகேஆர் சுனில் நாராயணோட ஸ்டார்ட் தான். நமக்கு திருப்பி நான் சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் கிடச்சிச்சின்னா நம்ம கண்டிப்பாக வின் பண்ண முடியும். நம்மளால் எஸ்ஆர்ஹெச் டீம் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அவங்களும் வந்து ரொம்ப ஒரு லோ லெவலில் தான் இருந்தாங்க. திடீர்னு 200க்கு மேலெலாம் வந்து அவங்க ரன்ஸ் அடித்து ஒரு பெரிய ஒரு மாஸ் கிளப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து விக்கெட்ஸ் தான். இப்போ ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் எப்போ ஹை ஸ்கோரிங் கேம் தான். இந்த வாட்டி 3 இடத்துல ஹை ஸ்கோரிங் கேம் நடக்கும். ஸோ உங்களுக்கு எல்எஸ்ஜி, ஜிடி, ஹைதராபாத்தில் ஹை ஸ்கோரிங் கேம். அதே ஹைதராபாத்தில் வந்து 2 லோ ஸ்கோரிங் கேமும் நடந்திருக்கு. ஸோ அதனால விக்கெட்ஸ்ன்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு 5 விக்கெட் இருக்கும் மினிமம் ஒரு எல்லா கிரவுண்ட்லேயும். அப்போ எந்த விக்கெட்டில் என்ன மாதிரி ஸ்கோர் வருதுன்றது, ஒரு விக்கெட் ஸ்பின்னிங் இருக்கும், ஒரு விக்கெட் ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கும், ஒரு விக்கெட் பேட்டிங் இருக்கும். இவங்களுக்கு வந்து தோத்துட்டே இருக்காங்கன்னா அவங்க பேட்டிங் நிறைய எடுத்துப்பாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி சென்னையில் இனிஷியலாக ஸ்பின் ஆடுற பிளேயர்ஸாக நம்ம எடுப்போம், நல்லா ஆடுற மாதிரி. அவங்க அடிக்கிற பிளேயர்ஸை எடுத்து வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ அடித்தாலும் திருப்பி அடிக்கணும், இல்லை பெருசாக அடிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு டீமோட ஸ்ட்ராட்டஜி. சென்னைக்கு இப்போ நீங்கள் வந்து பெரிய அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு பிளேயரை நீங்கள் எதை சொல்வீங்க? இப்போ சென்னைக்கு அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போலிங் நல்ல அட்வான்டேஜ், ஸ்பின் நமக்கு நல்ல அட்வான்டேஜ்,
நூர் முகமதா இருக்கட்டும், கலீல் அகமது, நல்லா கேட்டுக்கோங்க, எல்லா மேட்சும் நியூ பால் விக்கெட் எடுக்கிறாரு. அந்த மாதிரி எல்லா டீம்லையும் யாருமே எடுக்கல. ஸோ கலீல் அகமது விக்கெட் எடுத்துறாரு, நூர் அகமது நடுவில் போடுறாரு, ரவீந்தர் ஜடேஜா. நமக்கு டெத்தில் மட்டும் ஒரு 10 ரன் இன்னும் கரெக்டாக விழல. பட் அந்த இவங்க ஒரு ஃபார்மேட்டுக்கு போலிங் ஓகே, பேட்டிங் தான் நமக்கு டிராபேக். ஏன்னா நம்ம இன்னும் பெருசாக 200 அவ்வளோவா கொடுக்கலையே, இன்னும் ஒரு வாட்டி ரீச் ஆலியே 180 160 நமக்கு ரொம்ப எக்ஸாக்ட்லி. ஏன்னா எல்லா டீமும் வந்து 200 ஈஸியாக அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம 180 160 அவ்வளோதான் நம்ம கொடுத்துட்டு வரோம். அதுவே நமக்கு தடுமாற்றமா இருக்கு, பேட்டிங் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம், அதுதான் விஷயம். ஸோ இப்போ ஏதாவது தோனி சடனா ஸ்ட்ராட்டஜி அவர் அதான் நேற்று சொன்ன மாதிரி ஜடேஜா மேலே வர்றாரு. இவர் லாஸ்ட் 5 இயர்ஸ் முன்னாடி அவர் வந்துடுறாரு. அது போக அந்த நியூவாக அந்த பையன் இப்போ அவர் ஒருத்தர் ஆறாரு. ஸோ அதனால வந்து ஸ்ட்ராட்டஜி இதுதான் இப்போதைக்கு இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சென்னை இல்லாமல் வெளியில் போகிறோன்னா நம்ம சொன்ன மாதிரி 6 ஓவர்ஸ்க்கு 50 60 நம்ம அந்த ஸ்டார்ட் கிடைக்கிறதுக்கான வேலையை பண்ணுறாங்க. அது டெஃபினட்டாக வந்து 10 ஓவர்ஸ்க்குள்ள நம்ம ஒரு 90 100 எடுத்தால் மட்டும் நம்மளால வந்து ஒரு கண்டிப்பாக வரணும். வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு 180லேருந்து 200 வரைக்கும் செட் பண்ணலாம். சேஸும் நம்மளால பண்ண முடியும். எனக்கு தோனி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், எனக்கு KKR வின் பண்ணணும், கப் அடிச்சா சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காருல்ல. RCB 18 இயர்ஸாக கப்பு வந்து அவங்களுக்கும் எவ்வளோ ஏக்கங்கள் எவ்வளோ ஆசைகள் இருக்கும்ல. RCB வின் பண்ணணும் அப்படின்னு இப்போ மற்ற டீமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள் கூட இப்போ எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஒரு RCB பிளேயர், எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? இல்லை, எனக்குமே வந்து CSK எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு RCB பிடிக்கும். ஏன்னா RCB பார்த்தீங்கன்னா நல்ல மேனேஜ்மெண்ட். பட் அங்கே ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, நிறைய பேர் நாங்கள் இருக்கும்போது நிறைய பேர் டீம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ CSKவோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கிரிக்கெட் சைடு இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஓகே, தோனி மேனேஜ்மெண்ட் சைடில் இன்வால்வ் ஆக மாட்டார். அதே மாதிரி இப்போ LSGயில் பாருங்கள், அந்த ஓனர்னால தான் இப்போ அவங்க டீம் அவ்வளோ பேடாக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வருஷமும் கம்பீர் போனவர் முன்னாடி 2 வருஷம் இருந்தார், அவங்களால வின் பண்ணி கொடுக்க முடியல, காலி பண்ணார். தோனியை காலி பண்ணார். அது போக KL ராகுல், அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்ஸ் நிறைய உள்ளே இன்வால்வ் ஆனால் பண்ண முடியாது. இது வந்து ஒரு இமோஷ்னல் விஷயம் தான். அது காசு கொடுத்து எல்லாம் நீ வந்து டீம்லாம் ஜெயிக்க முடியாது. நான் எவ்வளோனா காசு கொடுக்குறேன் நீ ஜெயின்னு வந்து ஒரு பிளேயர் அப்படிலாம் சொல்ல முடியாது. கேம் இது, நம்ம விளாடணும், விளாண்டு டீம் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கணும், இதெல்லாம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். ஸோ அதே மாதிரி RCB பார்த்தீங்கன்னா டீம் காம்பினேஷன்ஸ் வந்து அவங்க பேக்கப் பண்ணிவிட்டு கொண்டு போகணும். ஸோ மேனேஜ்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் முன்னாடி அதிகமாக இருந்தது, இப்போ மேபி பெட்டராக இருக்குது. ஸோ தினேஷ் கார்த்திக் வந்து நல்லா பண்ணுறாரு. ஸோ எப்படிப்பட்ட ஒரு RCBயில் யாருங்க இல்லை, யார் தான் இல்லாமல் இருந்தாங்க RCBயில்? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ RCBயில் வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு விக்கெட் ஒவ்வொரு கிரவுண்டை பற்றி பேசுகிறோமா, அப்போ RCBயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல பேட்டிங் வேணுமா போலிங் வேணுமா சொல்லுங்கள்? அந்த பவுலிங் கரெக்ட், அங்கே எல்லாமே 200+ ரன்ஸ் போகும். அப்போ நல்ல போலிங் வேணும். ஆனால் இவங்க எடுக்கிற பேட்ஸ்மேன்ஸ் தான் நிறைய எடுப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ் கெயில், AB டி வில்லியர்ஸ், கோலி, விராட் கோலி, அப்போ இவங்க அடிக்கிறத இப்ப பட்டிடரே அடிக்கிறாரு. பட் விஷயம் என்னன்னா, அசரங்கா விட்டாங்க, சால் விட்டாங்க, நல்ல நல்ல போலர்ஸை விட்டாங்க. 5 குட் போலர்ஸ் இருந்தா RCB ஜெயிக்கலாம். டஃப்பான 5 போலர்ஸ் இருக்கிறதுல பெஸ்ட் லாட் ஆஃப் 5 போலர் எடுங்க. ஸோ உங்களுக்கு 7 மேட்ச் இதோட ஃபார்முலா சொல்கிறேன். 7 மேட்ச் நீங்கள் 5 ஜெயிங்க, வெளியில் ஒரு 3 மேட்ச் ஜெயிங்க, கம்பல்சரி நீங்கள் பிளே ஆஃப் போயிடுவீங்க. சரி, அடுத்து இதுதான் ஃபார்முலா. ஸோ அதுதான் CSKயோட ஃபார்முலா, மும்பையோட ஃபார்முலாவும். நம்மளோட இடத்துல 7ல் 5 ஜெயிச்சுட்டு வெளியில் 3 ஜெயிச்சாலே பிளே ஆஃப்ல போயிடலாம். பிளே ஆஃப் போனதுக்கு அங்கே தான் நம்ம வந்து அப்போ அவங்க ஹோம் கிரவுண்ட் எல்லாமே 200+. நீங்கள் பேட்டிங்கே எடுத்து வச்சா நீங்கள் அடிக்கிற பேட்டிங் ஈக்குவல் இன்னொருத்தன் அடிக்கிறான், அவன் போலிங் நல்லா வச்சிருக்கானே. ஸோ RCB பொறுத்த வரைக்கும் நல்ல போலர்ஸ் அவங்க எடுத்துட்டாங்கன்னா RCB ஜெயிக்க நிறைய சான்ஸ். CSK இது வரைக்கும் 80லலாம் வந்து தோற்று போனதா சரித்திரமே இல்லைங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து தோற்று போனது உண்மையாகவே மக்கள் மனசில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இப்போது நம்ம லைஃப் வாழ்கிறோம், எல்லாமே வந்து நமக்கு ஸ்மூத்தாக போகும்னு சொல்ல முடியாது. ப்ளஸ் மைனஸ் அப் அண்ட் டவுன் எல்லாம் இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் யார் கூட நிற்கிறான்றதான் நம்ம பார்ப்போம். இந்த டைமில் தான் நம்ம CSK ஃபேன்ஸாக இருக்கணும் அவங்களோட. ஏன்னா நமக்கு 5 வாட்டி வின் பண்ணி அவ்வளோ மெமரிஸ், அவ்வளோ ஹாப்பினஸ் அவ்வளோ கொடுத்துருக்காங்க.
அப்போ நம்ம இந்த வாட்டி கூட நம்ம நிக்கலாம் எப்படி? அது நீங்க சொல்லவே வேணாம். இல்ல எல்லா சோஷியல் மீடியால எங்க பார்த்தாலுமே சென்னை நீ வின் பண்ணலனாலும் நாங்க எங்க தோனி பக்கம் தான், நாங்க சென்னை பக்கம் தான் அப்படின்னு சொல்ற அந்த சப்போர்ட் அதுலயே இவங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய அது ஒரு வந்து இதுவா இருக்கும்ல. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா விஷயம் என்னன்னா பாசிட்டிவா போறது ரீச் ஆகிறது லேட் ஆகும், நெகட்டிவ்ன்றது சீக்கிரம் ரீச் ஆயிடும். இப்போ நெகட்டிவா போடுறாங்க பாருங்க, ஒரு சின்ன பசங்களை கூப்பிட்டு கேட்கறது சிஎஸ்கே பத்தி நீ என்ன நினைக்கிற, அவங்க அவங்களுக்கு என்ன தெரியும் முதல்ல ஹிஸ்ட்ரி, தோனினா யார் என்னன்னு அவங்க சொல்றதை வச்சு போடுறது நெகட்டிவா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயம் பண்ணி அது தப்பா கொண்டு போய் சேர்க்குறாங்க. நம்ம மக்களுக்கு நல்ல விஷயத்த நம்ம சொல்லிக் கொடுக்கணும், நல்ல விஷயத்த தான் கொண்டு போய் சேர்க்கணும். பரவாயில்ல தோத்துட்டாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட சரித்திரத்தை தான் சொல்லணும். கரெக்ட். இப்போ நம்ம ஆஸ் அ ஃபேமிலியாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அப்பா என்ன பண்ணாங்க, தாத்தா என்ன நம்ம குட் திங்ஸை மட்டும் தான் சொல்லுவோம். தப்பு பண்ணியிருப்பாங்க, நம்ம அதை நம்ம சொல்ல போகிறதில்ல. ஸோ இவங்க வேணுன்ட்டு யாரும் தப்பு பண்ணல, அவங்களோட நமக்கு தெரிஞ்ச டீம் இது இவ்வளோதான், அவங்களால என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியுது. நீங்கள் கிரிக்கெட்டராக எல்லாத்தையும் விட்டுருங்களேன், ஒரு இமோஷன்ஸாக பாருங்கள், அவங்க வேணுன்ட்டு ஆடுறாங்களா இல்லை வந்து ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரியுது. அவங்க ட்ரை பண்ணுறாங்க, பட் இவ்வளோ நடக்குது. இப்போது அவங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கணும். மொமெண்டம்ன்றது ஒன்று. தோனியை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு வின்னிங் மொமெண்டம் கிடச்சிச்சுன்னா அவர் பார்த்து இன்னும் எல்லாம் பயப்படுறாங்க. அதை திருப்பி கொண்டு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ ஒன்னு வின் பண்ணிட்டோம். கிரிக்கெட்டே தெரியாதவங்க கூட தோனிக்காக பாக்குறவங்கன்னு ஒரு டீம் இருக்கா, சென்னைக்காக பாக்குறவங்கன்ற ஒரு டீம் இருக்கா, இவங்க பிளேயர் பிடிச்சிருக்கு அப்படின்னு அதை பார்க்கறதுக்கான ஒரு டீம் இருக்கு. ஸோ இது எல்லாமே தாண்டி ஒரு எமோஷன் நீங்க சொன்னீங்களா, ஒரு பாண்டிங்னு இருக்கு இந்த சென்னைக்கு. ஸோ அதை என்னைக்குமே வந்து சென்னை மக்கள் சென்னையை அதாவது நம்ம சிஎஸ்கேவை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சிஎஸ்கேன்னு இல்லை, 1999ல பாகிஸ்தான் வந்து இங்கே வின் பண்ணுவாங்க. அசருதீன் கேப்டன் பண்ணும்போது வின் பண்ணிட்டு கிரவுண்டை சுற்றி ஃப்ளாக் எடுத்துகிட்டு ஓடுவாங்க. ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க தமிழ்நாடு மக்கள், எல்லாம் நின்று கிளாப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து நல்ல கிரிக்கெட் தான் பார்க்குறோம். ஸோ அங்கேருந்து வந்தது தான் நமக்கு இந்த சிஎஸ்கே பாண்டாக இருக்கட்டும். வெளியூர்லேருந்து ஒருத்தர் வராரு, ரஜினியும் வெளியூர் தான், தோனியும் வெளியூர் தான், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. நம்ம மக்களோட எப்படி கனெக்ட் ஆகிறாங்க, நமக்கு என்ன ஹோப் கொடுக்குறாங்க, அதை பண்ணுறாங்களா. ரெண்டு விஷயம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி செலவு பண்ணுறது, நம்ம பசங்க படிக்க வைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஹோப் தான், அவன் நல்லா படிப்பான்னு தெரியாது, நம்ம ஹோப் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். அதே இன்னொரு விதமும் இருக்குது. நீ ஹோப்பை நீ வந்து நல்ல நம்பிக்கையெல்லாம் வச்சுட்டு நீ பிரேக் பண்ணுறனா நம்ம மக்கள் அடுத்த செகண்ட் தூக்கி போகிறதுக்கும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அதனால தான் இங்கே நிறையா சிட் ஃபண்ட்ஸ் எல்லாமே நடந்து, இந்த ஹோப்னால தான் நம்ம ஊரில் நிறைய நடக்குது. ஸோ அதனால் அந்த ஹோப் இருக்க வரைக்கும், தோனி இருக்க வரைக்கும் அந்த ஹோப் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம தோனியை பத்தி பேசுறோம்னா அதுதான் மெயின் விஷயம். ஸோ சென்னை தவிர இப்போ அவர் சொன்னார்ல, எனக்கு சென்னை தவிர கேகேஆர் வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற, ஏன் அவர் அது மாதிரியான ஒரு விஷயம் சொன்னார்? ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல, அவருக்கு வந்து டீம் ரொம்ப பிடிக்கும், அது ஒண்ணு. அது போக அவர் மனசுல இருந்து சொல்லியிருக்காரு, அவங்க ஆல்ரெடி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சொல்லி வின் பண்ணாத நிறைய டீம்ஸ் இருக்கு. ராஜஸ்தான்லாம் ஒரு வாட்டி தான் வின் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் எல்லாம் வின் பண்ணவே இல்லையே. பட் அவங்க டீம் காம்பினேஷன் விளையாடுறது அவர் மனசுல தோணி இருக்கும். பஞ்சாப் கூட இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் இது வரைக்கும் வின் பண்ணதே இல்லைல்ல கப். அதே மாதிரி ஆர்சிபி வின் பண்ணவே இல்லை கப். ஆனால் பஞ்சாப் பற்றி யாருமே அவ்வளோவா பேசல, வின் பண்ணலையேன்ற அந்த கப் அந்த எதிர்பார்ப்பு இல்லை. இப்போ இருக்க டாப் 4 டீம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து வின் பண்ணாதவங்க இப்போ டாப் 4ல இருக்காங்க. எக்ஸாக்ட்லி.